வளர்ச்சிப் பணிகளுக்காக மரங்களை வெட்டுவதற்கு பதில் அவற்றை வேருடன் அகற்றி மற்றொரு இடத்தில் நட்டு வளர்த்து வருகிறது கோவை மாநகராட்சி. மரங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் இந்த நடவடிக்கைக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். வெயிலுக்கு நிழலாக கூடு கட்டும் பறவைகளுக்கு வாழிடமாக இருக்கும் மரங்கள் சுற்றுச்சூழலை சமநிலையில் வைத்திருக்கும் முக்கிய காரணியும் கூட. புவி வெப்பமயமாதலை தடுக்கும் முயற்சிகளில் ஒன்றாக மரங்களை வெட்டாமல் அகற்றி வேறு இடத்தில் நடவு செய்யும் சிந்தனை செயலாக்கம் பெற்று வருகிறது. அந்த வழியில் 2016ஆம் ஆண்டு பொள்ளாச்சி சாலை விரிவாக்கத்திற்காக ஈச்சனாரியில் அகற்றப்பட்ட அரச மரம் ரத்தினம் கல்வி நிறுவன வளாகத்தில் நடவு செய்யப்பட்டு தற்போது கிளைகள் விட்டு வாசம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. எடுத்து வரும்போது இலைகளே இல்லை, எல்லாமே காஞ்சு போயிருந்தது. இந்த மரம் வருமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்தது. நிறைய பேர் வராதுலாம் சொன்னாங்க. பட் உண்மையிலே கிளைகளே இல்லாத மரம் இப்போ கிளைகள் ஃபுல்லாகவே நிரம்பி வழிஞ்சு அந்த காற்றடிக்கும் போது வரக்கூடிய சவுண்டே நான் இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு ஃபீல். ஒவ்வொரு தடவை சிலிர்க்கும் போதும் எங்களுக்கும் மெய் சிலிர்க்கிறது இந்த மரத்தை உயிர் கொடுத்ததுனால. இந்த அரச மரம் துளிர்விட்டதும் மரங்களுக்கு உயிர் தரும் முயற்சியும் துளிர்விட்டிருக்கிறது. ஊர்கூடி தேரிழுப்பது போல கோவை மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகத்தின் பசுமை கமிட்டி, கிரீன் கேர் அமைப்பினர் இணைந்து மரங்களுக்கு மறுவாழ்வு என்ற பசுமை திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். சீர்மிகு நகரம் திட்டத்திற்காக கோவையின் பல்வேறு இடங்களில் அகற்றப்படும் மரங்கள் அதற்கு அருகிலோ அல்லது வேறு இடங்களிலோ மறுநடவு செய்யப்பட்டு வருகின்றன. மறுநடவு செய்த மரங்களின் பிழைப்பு விகிதம் அதிகம் என்கிறார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன். முப்பது வருட மரங்கள், 50 வருட மரங்களும் கூட இந்த மாதிரி தழைத்து வரக்கூடிய கெப்பாசிட்டி கூடிய மரங்களை ஷிஃப்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சர்வைவல் ரேட் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு அவுட்கம் வந்திருக்கு. எங்களுக்கு செம்மொழி பூங்காலே கிட்டத்தட்ட 100 மரங்களை மாற்றி வைக்க வேண்டிய வாய்ப்பு வரும்போது மாற்றி வச்சோம். இத்திட்டத்தில் உள்ளூர் மரங்களான ஆலம், அத்தி, புங்கை, அரசமரம், இலுப்பை, வேம்பு, பூவரசம் உள்ளிட்டவற்றையே முதன்மையாக தேர்வு செய்கின்றனர். அகற்றப்பட வேண்டிய மரத்தின் கிளைகளை மட்டும் வெட்டி வாகனங்களில் எடுத்துச் சென்று வேறு இடங்களில் நட்டு பராமரித்தால் அவை மீண்டும் உயிர் பெற்று விடுகின்றன. வாகனத்துக்கு ஏற்ற வகையில் ட்ரிம் பண்ணி அதில் சாணமும் சாக்கும் வச்சு கட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மரத்தை சுற்றி ஒரு 3 அடி இடைவெளி விட்டு சுற்றளவில் குழி எடுக்கிறோம். குழி எடுத்து இந்த தாய்மண்ணை கொண்டு போய் இந்த மரம் நடுவதற்காக ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்ட குழியில் போட்டு அந்த மண்ணையும் பக்குவப்படுத்துகிறோம். மரத்து கூடவும் பேசி தான் அந்த மறுநடவு பணியை பண்ணுறோம். பூமியின் ஆணிவேராக இருக்கும் மரங்களின் உயிர்காக்க கோவை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் இந்த பசுமை முயற்சி அண்டை மாவட்டங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மோகன்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.